சீரியஸாவே ரொம்ப நல்லா இருக்கு. ரீசெண்ட் டேஸ் நம்ம ஒசூர்ல பயங்கர ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்த ஆர்ஜே காடி பிரியாணி விசிட் பண்ணி ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருந்தோம். நிறைய பேருக்கு அது பிடிச்சி போய் ஆமா உங்க ரிவ்யூ ரொம்ப ஹானஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தி வெட்டிங் பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல டேஸ்ட்ல பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க போய் உங்க ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா 1 வீக் பிஃபோரே நான் விசிட் பண்ணி ரிவ்யூ போடணும் தான் இருந்தேன். பட் நமக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ஸோ இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தோம். ஆஃபீஸ் முடிஞ்ச கையோடனே டைரக்டா கிளம்பி வந்துட்டோம். அண்ட் பிரியாணி எப்படி இருந்தது அப்படின்றது தான் இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம். பிரியாணியோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நாங்கள் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி கூட சிம்பிளாக தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் தொக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக முக்கியமாக இங்கே பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றது தானே முக்கியம். ஸோ ரைஸை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தயிர் பச்சடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒரு பைட் சாப்பிட்டு பார்த்தேன். அண்ட் ஷாப்போட ஓனர் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருந்தது பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ரிவ்யூவில் சொல்லுங்கள், ஓவர் ஹைப்பெல்லாம் பண்ணாதீங்க, என்ன இருக்கோ அதை ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே நாங்களும் சொல்கிறோம், ஹானஸ்ட்டான ஒரு ரிவ்யூவோட தான் சொல்கிறோம். நல்ல டேஸ்ட்டில் தான் இருந்தது, டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்தது. நீங்க சொல்லிதான் நான் இங்க வந்தேன். மோஸ்ட்லி நிறைய பேர் பிரியாணியில் பர்டிகுலராக நான் பீசஸ் எல்லாம் நல்லா குக்காக இருக்காது, டேஸ்ட்டாகவே இருக்காது, ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சிருவேன். பட் இவங்க கொடுத்த பிரியாணியில் வெறும் எலும்பு மட்டும்தான் சைடில் ஓரமாக வைக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக குக்காக இருந்தது. பீசஸ் எல்லாமே டேஸ்ட் வைஸாகவும் சரி அண்ட் குவான்டிட்டி வைஸாகவும் சரி ஒரு 10க்கு 8 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முனீஸ்வர நகர்லேருந்து வாசநாயக்கர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் நியூ ஏஎஸ்டிசி அட்கோ ராமர்குடி கிட்ட தான் லொக்கேட் ஆயிருக்கு. வெட்டிங் பிரியாணி வந்து ட்ரை பண்ண சொல்லியிருக்கீங்க, உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. பட் கடையோட டைமிங் அண்ணா சொல்லுவாரு. ஷாப்போட டைமிங் வந்து ஈவினிங் வந்து 6:30 நைட் 10 o'clock இருக்கு. மண்டே டு சாட்டர்டே. சண்டேஸ் வந்து மார்னிங் 11 o'clock இருக்கு, ஈவினிங் நைட் வரைக்கும் 10:30 வரைக்கும் இருக்கு டைமிங். அண்ட் ஆல்சோ கைஸ் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பார்ட்டிஸ்க்கு ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நம்பர் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க.